இவ்விதம் ஒரு உதாரணத்தை, ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். இவ்விதம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருந்ததாம். அந்த குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டது. அந்த தாய், அதாவது மனைவி, மிகவும் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி. ஆனால் அந்த கணவனோ பெயர் கிறிஸ்தவன், ரட்சிக்கப்படாதவன். அவ்வாறு இருக்கும் பொழுது அடைய மூத்த ஒரு மகன், 5 வயது பையன், டிப்டீரியா என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு சுயநமுற்று இறந்து விட்டான். அவனை அடக்கம் செய்வதற்காக அடக்கம் ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. ஆலயத்தில் ஆல்டருக்கு முன்பாக அவனுடைய பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் இவர் கணவனும் மனைவி இருக்கிறார்கள், மற்ற உறவினர் இருக்கிறார்கள், மற்ற பக்கத்திலே போதகர் மற்றும் மூப்பர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது இந்த போதகர் முன்பாக, அவர் எழுதின ஜேர்னலில் இருந்து நான் சொல்கிறேன், அது முன்பாக உட்கார்ந்திருக்கும் அந்த 2 பேருடைய அந்த ரியாக்ஷனை அவர் பார்க்கிறார். அந்த கணவன் அந்த பெட்டியை பிடித்து கொண்டு ஒரு கையிலே கோபமாக வானத்தை அண்ணாந்து பார்த்து, மேலே பார்த்து, ஏன் 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 இதை செய்தீர்? நாங்கள் இதற்காகத்தான் இத்தனை ஆண்டு காலம் ஆலயத்துக்கு நாங்கள் வந்தோமா என்று சொல்லிட்டு மிகவும் ஒரு பயங்கரமான கோப முகத்துடன் செயல்பட்டதை பார்த்தார். அதே நேரத்தில் அவருடைய மனைவி கண்களிலே கண்ணீர் விட்டவளாக மேல் நோக்கி, தேவனே, இந்த 5 ஆண்டுகளுடைய ஜீவத்தில் நீ கொடுத்திருந்த சின்ன மலருக்காக நன்றி அப்பா. இந்த 5 ஆண்டுகள் எங்கள் வாழ்க்கையில மனம் கவிழ்த்தானே, அதற்காக நான் நன்றி அப்பா. இவனை கொடுத்த எங்கள் ஜீவத்திலே மகிழ்ச்சி கொடுத்து எங்கள் ஜீவத்தை 5 ஆண்டுகள் மனரம்யமாக வைத்திருந்தரே, நன்றி அப்பா. இந்த மலர் உமக்கு வேண்டும் என்றா உம்முடைய தோட்டத்தில் இந்த செடியை மாற்றி விட்டீர் ஐயா. இந்த செடி உடைய சமூகத்திலே, உடைய தோட்டத்திலே நாட்டப்பட்டிருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். கூட விரைவிலே நான் அங்கு வரும் பொழுது நான் அவனோடு சேர்ந்திருக்கத்தக்க நடத்தும் என்று அவள் கண்ணீரோடு ஏங்கினதை, அந்த சத்தத்தை கேட்டாராம். என்ன ஒரு வித்தியாசத்தை பார்த்தீர்களா? கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த மனைவியால் அந்த நேரத்திலும் ஒரு தெய்வ சமாதானத்தை, ஒரு நிச்சயத்தை அவருடைய ஜீவத்திலே கண்டு அனுபவித்தார். ஆம் பிரியமானவளே, நாம் அனைவரும் ஒரு நாள் இந்த இருண்ட காலகட்டத்தை சந்தித்தே தீர வேண்டும். மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த நித்திய பிரிவு என்ற பள்ளத்தாக்கை கடந்து செல்லத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்குள் நாம் இருந்து தேவன் நம்மை ஆறுதல் படுத்தினால் மட்டுமே அழுகையின் பள்ளத்தாக்கை நம்மால் ஒருவன் நடந்து அதை நீரூற்றிக் கொள்ள முடியும். தேவன் கிருபை அக்காலத்தில் நம்மை தாங்குவதாக, ஏந்துவதாக, மூடுவதாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். சோர்ந்து போன பொழுதெல்லாம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தேவனுடைய கிருபை, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகிறது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆறாவதாக, நித்தியமான தேவனுடைய அன்பு. 1 கொரிந்தியர் 13:13 பவுல் என்ன குறிப்பிடுகிறார்? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. நாம் அனைவரும் ஒரு நாள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்றால் நாம் பரலோகத்தில் செல்லும் பொழுது அங்கு விசுவாசம் காணப்படாது. என்னால் விசுவாசத்தின் பலனால் அங்கு வந்திருக்கிறோம். நம்பிக்கையும் காணப்படாது என்ற அந்த நம்பிக்கை நிறைவேற்றப்பட்டவர்களாக அங்கு வந்து காணப்படுவோம். ஆனால் அங்கு எங்கும் நிறைந்திருப்பது அன்பு ஒன்றே. அன்பிலே, தேவ அன்பிலே மூழ்கி மூழ்கி திளைத்தவர்களாக நாம் அங்கு காணப்படுவோம். 120 ஆண்டு காலங்களாக பாவம் மனிதரிடம் ஊழியம் செய்த நோவாவை நோக்கி நாம் இன்டர்வியூ செய்கிறோம். நோவாவே, நீ தேவனுடைய அன்பை பற்றி என்னையா நினைக்கிறீர் என்று அவர் சொல்லியிருப்பார். அந்த அன்பை என்னால் விவரிக்க முடியாது.
நான் 120 ஆண்டுகள் ஊழியம் செய்தது உண்மைதான். ஆனால் தேவன் கிருபையாக அத்தனை ஜனங்கள் மத்தியில் என்னை மீட்டு அந்த அன்பிலே மிதக்க வைத்தது மட்டும்தான் நான் அறிவேன், வேறு தெரியாது என்று சொல்லியிருப்பார். இயேசுக்கு அன்பாய் இருந்த சீடனும் பஸ்காவில் அவருடைய மார்பில் சாய்ந்ததுமான யோவானிடம் சென்று, யோவானே, நீ அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தாயே, அவருடைய அன்பு என்ன என்று கேட்டால் அவன் சொல்லியிருப்பான், தன்னை காட்டி கொடுத்தவனையும் சிநேகிதன் என்று அழைத்தவருடைய அன்பை பற்றி சொல்லவா? அல்லது அவரை துன்பப்படுத்தினவர்களுக்காக கல்வாரி சிலுவிலே நானும் நின்று கொண்டிருந்த பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி ஜெபித்ததை பற்றி நான் விவரிக்க முடியாதப்பா. இதற்கு மேல் அவர் என்னென்ன அன்பு வைத்திருக்கார் எனக்கு தெரியாது, இதற்கு மேல் நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்று கேட்டிருப்பான். பிரதான அப்போஸ்தலன் பேதுருவிடம், பேதுருவே, நீர் பிரதான அப்போஸ்தலன் அல்லவா? நீ சொன்ன வாக்காகிய நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனான கிறிஸ்து என்று சொன்ன வாக்கின் மேல் என்னை சபையை கட்டுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தாரே, அவருடைய அன்பை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லும் பொழுது அவன் கண்ணீர் விட்டவனாக, ஐயா, அதை மட்டுமே வர்ணிக்க முடியாது. அவரோடு கூட 3 ஆண்டு காலம் இருந்தவன், அற்புத அடையாளங்களை கண்டவன், மருவமலையில் காட்சியை கண்டவன். இருந்தாலும் எந்த நேரத்தில் என்னுடைய துணை அவருக்கு வேண்டியது இருந்தோ அந்த நேரத்தில் அவரை மறுதலித்தவன், சவித்தவன், சத்தியம் செய்தவன். ஆனாலும் பிலாத்தின் அரண்மனையிலிருந்து இரத்த கோலத்தில் அவர் வெளிவந்த பொழுது கண்ணில் வந்து அன்பினால் தாக்கப்பட்டவனாக, அந்த அன்பை பற்றி கேட்கிறீர்களா? அல்லது கடைசி நேரத்தில் பரமேறி செல்வதற்கு முன்பாக இப்படிப்பட்ட என்னையும் அழைத்து என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்ன மைமையான காரியத்தை கொடுத்த அன்பை என்னால் விவரிக்க முடியாது என்று சொல்லியிருப்பார். அடுத்து பவுலை பார்த்த, பவுலை தமஸ்கு வீதியிலே நீ அவரை சந்தித்தீர, 3ஆம் வாடை வந்து உயர்த்தப்பட்டு தேவதூதர்கள் காத்தெல்லாம் கேட்டீர, அன்பை குறித்து என்ன நினைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது வரிக்க வழியே இல்லாத நான் யோவான் 3:16 இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டேனே, இதை தவிர கல்வாரி தன் ஜீவனை கொடுத்ததை காட்டிலும் என்ன அன்பை எழுத சொல்லீர்கள் என்று அவன் சொல்லியிருப்பான். ஆகவே எந்த ஒரு தீர்க்கதரிசனாலோ, எந்த வித சீஷனாலோ, எந்த வித போதகனாலோ, எந்த வித ஊழியக்காரனாலோ, எந்த ஒரு மனிதனாலோ தேவனுடைய அன்பை ஒரு பொழுதும் அளவிடப்பட முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய சிறிய மூளையினால அதை உணர்ந்து கொள்ள முடியாது. அதே சமயம் நம்முடைய இருதயத்தை கிறிஸ்துவுக்கு திறந்து கொடுக்கும் பொழுது தேவ அன்பினால் நம்மை நிறைக்கும் தேவனாக இருக்கிறார். அதை மட்டும் நாம் அறிந்து கொள்ள முடியும். கடைசியாக 7ஆவதாக எதிர்பார்க்கும் தேவனுடைய அன்பு. தேவன் ஏதோ நம்மை வற்புறுத்தி தம்மை நேசிக்க கூறுகிறார் என்று நினைத்து விட வேண்டாம். அவர் நம்மிடம் பாராட்டின அன்பினை, அவர் கொடுத்த தியாகத்திற்கு ஈடாக எதை நாம் செய்ய இருக்கிறோம், எதை நாம் செய்ய இருக்கிறோம். அது நிமித்தமாகத்தான் பவுல் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று. ஆம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாம் பரமேறி செல்லும் முன் தனக்காக சிஷ்யருடன் கடற்கரை இருந்த பொழுது அதைத்தான் சொன்னேன். கடந்ததுல பாயிண்ட்ல பேதுருவுடன் சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. நாம் அவருக்காக ஏதாவது ஊழியம் செய்யத்தான் தேவன் அழைக்கிறார். நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று சொல்வோம் என்றால் நாம் அவருக்காக என்ன செய்கிறோம்? மட்டுமல்ல, அவர் நேசிக்கிறேன் என்று கூறுவோம் என்றால் அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை நம்முடைய ஜீவத்திலிருந்து உதவித்தவர்களாக இருக்கிறோமா? இதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் செய்ததாக சொல்கிறார். பிலிப்பியர் 3:11 அவருக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஐயா, நான் ஏற்கனவே சொன்னபடி அதற்காகத்தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். அவர் நேசிக்கிறேன் என்று கூறும் என்றால் பூமியில விட்டு சென்றுள்ள சபைக்கு சகலத்திலும் உண்மையாக இருங்கள். தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். எவ்வாறு உண்மையாக இருப்பது? சபையின் கூட்டங்கள் தவறாது கலந்து கொள்வதன் மூலம், ஊழியங்களிலே தவறாது பங்கு கொள்வதன் மூலம், தேவனுக்கு உதாரத்துவமாக தன்னுடைய நேரத்தையும் தாளந்துகளையும் கையின் பிராசத்தை கொடுப்பதன் மூலம், செய்தி நேரத்திலே தூங்காது இந்த நேரத்தில் தேவ வார்த்தை எனக்கு என்ன வருகிறது என்று ஆழ்ந்து கேட்பதில் தேவனுக்கு உங்களுடைய நன்றியை தெரிவிக்கலாமே. தேவ வேத வாசிப்பு, ஜெபம், உபவாசத்தில் உறுதியாக தரிப்பித்திருப்பதன் மூலமாக உண்மையா இருக்கலாமே.
சபையின் சாக்கிரதமாகிய ஞான ஸ்நானத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பந்தியிலே பங்குடுவதன் மூலமாக நீங்கள் தேவனுக்கு உண்மை உள்ளாக இருக்கலாமே. ஏழை எளிய திக்குகள் ஆதரிப்பதன் மூலம் நாம் உண்மை